வாரம் ஃபுல்லாக ஆஞ்சு ஓஞ்சு அலைஞ்சு கழித்து அப்படியே வீக்கெண்டில் டயர்டாக வந்து வீட்டில் நீங்கள் உட்காந்தா போய் நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் கேட்குறது தான் இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட் பை மீ ரித்திஷ் 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 ஓகே. என்னடா அவன் போன வாரம் வரலையே, வந்தோடனே நம்ம பேசுகிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலிங்க இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியாமல் போயிடுச்சு. பை இதுவே நான் போன வாரம் கொஞ்சம் லைக் எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால என்னால் பாட்காஸ்ட் போட முடியல. ஸோ தென் அப்புறம் வீக் டேஸில் போடலான்றப்போ ஒரு சைக்கிள் பிரேக் ஆகும். ஸோ அதனால் லைக் சைக்கிளாக இருந்தால் இந்த சாட்டர்டே போனால் பரவாயில்ல, அடுத்த சாட்டர்டே போட்டுடலாமே அப்படின்றதுக்காக சரி ஓகே ஹோல்டடான்னு அப்புறம் இந்த சாட்டர்டேவே இன்றைக்கே போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டேன். ஆனால் ரெடி ஆகிட்டேனே வெளியே எனக்கு இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் ஒரே பிளாங்காக இருந்துச்சுங்க. அப்புறம் தான் ஒரு மரியாதை இருந்துச்சு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் மேலே. என்னென்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். என்னடா அது ஒரு 3-4 எபிசோட் போட்டிருப்பேன் இது வரைக்கும். ஆமாம், அதுக்கே வந்துப்பா என்ன போடுறது இதுக்கு மேலே அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டு. கண்டென்ட்டே பிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலி நான் போன வாரம் கண்டென்ட் போடுறதுக்கு அது ஒரு என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் சரி ஓகே இந்த வாரம் படங்கள் அதெல்லாம் வேணாம், நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு சொல்லி அப்படியே எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. பயங்கரமாக நரம்பெல்லாம் புடைக்க பேசுகிறேங்க இந்த எபிசோடு. அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஆக்சுவலி லைக் ஒரு மூமெண்ட் தட் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. என்ன அந்த மூமெண்ட் அப்படியே ட்ராமேட்டிக்காக அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது என்ன 12th ரிசல்ட்டு. அந்த பொண்ணு 600 out of 600 காமர்ஸ் குரூப்பில் வாங்கிட்டு பயங்கர தத்துவங்களாக சொல்கிறாங்க. ஓகே, அவங்க வாங்குறாங்க. லைக் காமர்ஸ் குரூப்பை எந்த குரூப்பும் நான் காமர்ஸ் குரூப் தாங்க, அவ்வளோலாம் ஈஸி கிடையாது படிக்கிறதுக்கு. ஏதோ ஒன்று லைக் நத்திங் டு சப்போர்ட் இருந்தால் பட் எனிவேஸ் அவங்க வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான் ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி 12th ரிசல்ட் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கப்போ சரி நம்ம 12th ரிசல்ட்டை பற்றி சொல்லுவோமே அப்படின்ட்டு 12th ரிசல்ட் பற்றி சொல்லுவோன்னு சொல்லிட்டுன்னா மார்க்கெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நான் இதில் சொல்ல மாட்டேன். சரி என்ன இருக்குது அதெல்லாம் அந்த மார்க்கு சொல்லுவேன். சரி எனிவேஸ் அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம போவோம். ஸோ நான் பேசிக்காக வந்து ஒரு ஐசிஐசி ஸ்டூடெண்ட். ஐசிஐசின்னா எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து புக்கே வந்து ஒரு இடைக்கு போட்டால் 50,000 ரூபா வர அளவுக்கு புக் கொடுப்பாங்க. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நிறையா சிலபஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும், படிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஐசிஐசி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னென்னா நான் 10th வரைக்கும் ரொம்ப ஜாலியாக படித்து ஒன்றுமே 10thலாம் ரொம்ப ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். 70%. நமக்குள்ளே இன்னொன்று இருக்குப்பா, படிக்காமலே 70 வாங்குகிறோம், படித்தா நம்மளாம் சென்டம் தான், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ 12th வந்துட்டேன் நான். 12th வந்து லைக் 2 வருஷம் பயங்கர ஜாலியாக சுற்றிட்டேன்னு வைங்களேன். அப்படியே பயங்கர ஜாலியாக சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் எக்ஸாம் வேறு தான் பயத்தில் அப்படியே உட்காந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது இப்படி வருத்திக்கிட்டு அப்படியே எனக்கே தெரியும் நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிறேன் அப்படின்ற ஒரு லிமிட்டில் இருந்து தான் நான் படிச்சுட்ருக்கேன்னு எனக்கே தெரியுது. அப்படி படித்து எனக்கு உடம்பெல்லாம் சரியாக இல்லாமல் போச்சு படிக்கிற டைமில். சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் உட்காந்து படித்து அப்படி தான் போய் 12th எக்ஸாம் எழுதிட்டு கரெக்டாக லாக்டவுன் போட்டாங்க. அதுலேயும் பாருங்கள் நம்ம லக்கு. எங்களை கிளாஸ்மேட்ஸில் ஒரு சில பேர்த்துக்கு லாக்டவுன் போடுறதுனால 2-3 எக்ஸாம்லாம் கேன்சல் ஆச்சு. எனக்கு அதெல்லாம் இல்லை, கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஒரு 5-6 நாளில் லாக்டவுன் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி போயிடுச்சு. சரியா, பேசிக்காக நான் 2020 பேட்ச்னால இந்த லாக்டவுன்லாம் வருது தெரியுங்களா. ஸோ ஏற்கனவே லாக்டவுன் போட்டு லைக் அப்போயே கொஞ்சம் டவுனாக இருக்குது ஒரு ஃபேஸ். அது என்னடா பண்ணுறதுன்ட்டு எங்கள் வீட்டு சீசர் கற்றுது ப்ளீஸ் இக்னோர். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஒரு ரிசல்ட் அனௌன்ஸு. அதாவது ரிசல்ட் வந்து முதலலாம் எப்படின்னா லைக் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க ரிசல்ட் இப்படி வருது அப்படின்ட்டு. நான் அப்படியே சரி ஓகே அப்படின்றவன் நம்ம அப்படியே அப்போலேருந்தே கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்து அப்படியே போக அந்த ஃபீலிங் மறுத்து போயிடணும் வைங்களேன். இந்த டைம் அப்படி இல்லை. நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கேடிவியில் கஜினி படம் போட்டிருக்காங்க. நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் படத்தை. அப்போ என்ன ஆகுது, அந்த ஒரு மாலை பாட்டு முடிஞ்சு அப்படியே ஏதோ ஒரு சீன் ஓடிட்டுருக்கு. திடீர்னு வந்து எங்கள் அக்கா கதவை தட்டுறேன். நான் பாட்டி வீட்டில் இல்லை, இந்த கதவை தட்டி நாளைக்கு ரிசல்ட்னா அப்படின்னா எது நாளைக்கு ரிசல்ட் ஆனேன் இப்படி நைட்டு 8:30 மணிக்கு வந்து நாளைக்கு ரிசல்ட் ஆகும் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் போய் நான் எடுத்து பார்த்தா வந்திருக்கு, சர்க்குலர்லாம் வந்திருக்கு, நாளைக்கு 3 மணிக்கு ரிசல்ட்டுன்ட்டு. அதான் ஐசிசியில் இன்னொரு கொடுமையை பண்ணுவாங்க. எப்படின்னா
காலையிலலாம் ரிசல்ட் விடுறது கிடையாது. இப்போ எப்படி நார்மல் ஷேர் பண்ணால் கல்ல ஒரு 9:30 10 அந்த மாதிரி விடுவாங்க. இதெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் 3 மணிக்கு தான் விடுவோம். நீங்கள் காலையில் எந்திரிச்சு மத்தியானம் 3 மணி வரைக்கும் ரிசல்ட் பைக்கில் செத்து போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் ரிசல்ட் வர டைமிங். சரியா? ஸோ அந்த மாதிரி மத்தியானம் 3 மணிக்கு ரிசல்ட் என்னாச்சு. நான் வந்து என்ன தான் அந்த பேக் ஆஃப் த மைண்ட் ஒரு பயம் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம 12th ஒன்றுமே பண்ணல. அதான் நான் சொன்னேனே, நம்ம படிக்காமலே 70 வாங்கிட்டோம். இதில் கஷ்டப்பட்டு படிச்செல்லாம் வாங்கியிருக்கோம். ஒரு 75% வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படின்னு நம்பிக்கையில் அப்படியே வந்து இருந்தாலும் பயங்கர பயத்தோடு காலையில் எழுந்திரிச்சு எது பச்சை தண்ணி கூட படலைங்க. உண்மையை நான் லிட்ரலாக தண்ணி கூட குடிக்கல காலையிலேருந்து 3 மணி வரைக்கும். அப்படியே அந்த ஒரு பயத்துலேயே அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டு பார்த்தா ரிசல்ட்டு என் ஃபோனில் வரல. ஆக்சுவலி 10th எனக்கு இதே தான் ஆச்சு. எங்கள் அம்மா ஃபோனில் நான் ரிசல்ட்டு பார்த்தோம், வரல. எங்கள் அக்காவுக்கும் வரல, எனக்கும் வரல. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரித்திக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அது அவன் தான் வந்து நான் பிறந்து வளர்ந்து அப்படி அவ்வளோலாம் கிடையாது. லைக் ரொம்ப நாளாக என் கூட இருக்க ஒரு நண்பன் வச்சுக்கோங்களேன், உயிர் நண்பன்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கேன். அவன் தான் எனக்கு 10th ரிசல்ட்டும் பார்த்தோம். அப்போ வந்து நாங்கள் ஒரே கிளாஸு. அப்போ வந்து அவனுக்கு பார்க்குறப்ப எனக்கு பார்த்து சொல்லிட்டான். இப்போ அதுக்கப்புறம் ஸ்கூல் மாறிட்டான். ஸோ நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 10th நீ தான் எனக்கு பார்த்து சொன்னேன், இப்போ நீயே பார்த்து சொல்லு அப்படின்ட்டான். நான் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா மார்க்கை பார்த்து சொல்லியிருந்தேன். அப்புறம் அவளுக்கு வந்து 70% 75% மார்க்கை வாங்கியிருந்தான். அப்புறம் நான் வந்து ரித்திக்கிட்ட பீத்திருந்தேன் இந்த மாதிரி, ஒரு 75% நான் நம்ம தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்கோமே, சரி கொஞ்சம் நான் 85 90 சொல்ல வேணாம், ஒரு கம்மியாக 75 சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு அவன்கிட்ட 75% வேறா அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அவன் மார்க்கை பார்த்தேனே, மார்க் என்கிட்ட சொல்லலை, சிரிக்கிறான், பயங்கரமாக சிரிக்கிறான். ஃபோன் லவுட் ஸ்பீக்கரில் எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அக்கா பக்கத்தில் இருக்காங்க. அவன் சொல்கிறான் பயங்கரமாக என்னடா ஆச்சுன்னு நானும் கேட்குறேன். இல்லைடா 75 வரும்னு மொத்தமாக சேர்த்து 75 வரும்னு சொன்னேன், ஒரு சப்ஜெக்ட் கூட 75 வரல அப்படின்னு. எனக்கா அப்போயே லைட்டாக பக்குன்னு அடிக்குது. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு. டேய் உண்மையின்மேட ஒரு சப்ஜெக்டோட 70க்கு மேலே கூட வாங்கலடா அப்படின்னா. இது 70க்கு மேலே கூட வாங்கல. டே நீ மார்க் ஷீட் அனுப்புடா அப்படின்னு. நான் அவன் விளாட்றான் அப்படின்னு நினச்சிட்டு அனுப்படான்னு பார்த்தா அவன் சொன்னது உண்மை. என்னோட மேக்ஸிமம் மார்க்கு 64, அதுவும் இங்கிலீஷு. நல்லா ஒரு நாள் கனவு கண்டதில் என்னோட 12th போர்டு எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் 64 வரும்ட்டு. அது இல்லாமல் எல்லா லைக் 2 சப்ஜெக்டில் 60 மார்க்ஸு, மீன்ஸ் எல்லாத்துலேயுமே 40s, 3 சப்ஜெக்டில் 40s, அதுவும் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ்லாம் 37, 10th 73, அப்படியே திருப்பி போட்டு இல்லை 37. எனக்கா அப்படியே லைக் என்னடா லைக் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் தெரியுமா. இந்த மாதிரி லைக் ஒரு விஷயத்தை தொலைச்சிருவோம், இல்லை ஒரு இன்சிடென்ட் நடந்துருவோம், அது நமக்கு தெரியும் அதோட ஃப்யூச்சர் கான்சிக்வன்சஸ் பயங்கரமாக இருக்க போகுது. ஆனால் அது நடக்கும்போது நமக்கு அப்படியே மைண்டு பிளாங்க் ஆயிடும். இன்னும் இப்படி நடந்துருச்சு அப்படின்றத தவிர எனக்கு மைண்டில் ஒரு எதுவுமே ஓடல. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலைஸ் பண்ணுறேன். ஏன்னா 10th 12thலாம் மார்க்கு 10th 12th மார்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும், அந்த மார்க்கு தான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரும் அப்படின்லாம் சொல்லி பயப்படுத்தி வச்சுருப்பாங்களே. அந்த மாதிரி எனக்கு சொன்னோன்னே எனக்கு அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. என்னோட ஆக்சுவலி பேசிக்காக நான் என்னோடய ஓவரால் பர்சன்டேஜ் 50% தாங்க 12th வந்துச்சு. ஸோ இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, 50% 12th வந்துச்சுன்றப்போ எனக்கு பயங்கரம் அப்படியே என்னடா அது அப்படின்ற மாதிரி. லைக் எப்படின்னா நான் இப்போ நார்மலாக சொல்கிறேன், அப்போ நான் கண்டிப்பாக பேசுகிற நிலைமையிலே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஏற்கனவே லாக்டவுனில் அந்த டிப்ரெஷன் பத்தாவதுக்கு இது வேறு உள்ளே இறங்கி அப்படியே அதாவது யுவர் நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு போச்சுரா, அவ்வளோதான் லைஃபு அப்படின்னா. நான் ஒரு காலேஜ் தான் அப்ளையும் பண்ணி வச்சுருக்கேன். சரி நம்ம எப்படியாவது லைக் அப்போ தெரிஞ்ச காலேஜான்றதுனால கிடைச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அன்றைக்கி கவுன்சிலிங் போனேன். ஒரு August 15th நினைக்கிறேன், 2020 August 15 அன்றைக்கி கவுன்சிலிங் போகிறேன். அப்போ பார்த்தா அப்பயும் வந்து லைக் நான் கேட்ட கோர்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பிஎஸ்சி சைக்காலஜி கொடுக்குறேன். நாங்கள் எனக்கு என்ன பிஎஸ்சி சைக்காலஜினா பயம், நம்ம சயின்ஸே நம்மளே காமர்ஸ் குரூப்பு, அங்கே பிஎஸ்சி சைக்காலஜி போய் என்ன பண்ண போகிறோன்ட்டு அதுவும் வேணான்ட்டேன். பட் எனக்கு காலேஜ்லேயே சீட்டு கிடைக்குமான்னு ஒரு பயம். என்னடா இது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சா, நம்ம சரி இனி அவ்வளோதான், நம்ம எதாவது வேலைக்கு போயிட வேண்டியது தான், மாடு மேய்க்க விட்டுருவாங்க போல். லைக் அந்த மாதிரி இல்லைனாலும் லைக் ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு, இல்லை வாழ்க்கையை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேங்க லைஃப்பில். அதாவது அப்போ நான் ஸ்ட்ராங்காக, அதாவது நான் அப்போ எடுத்த முடிவு தான் நான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு காரணம்னு வைங்க. ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்தேன், இனிமே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். அதாவது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் தோப்போமா அப்படின்னு தோக்க மாட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி இல்லை, கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் லைஃப்பில் வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறப்போ இப்படி பயந்துரு ஒன்றுமே முடிஞ்சிருச்சுன்ற உட்காரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான்
அப்போ நான் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு என்னென்னா, த ஜேர்னி மேட்டர்ஸ் தென் த டெஸ்டினேஷன். அதாவது ரிசல்ட்டை விட ப்ராசஸ் ரொம்ப முக்கியம், நம்ம எம்எஸ்டின்னு சொல்கிற மாதிரி. அதாவது நான் வந்து லைஃப்பில் இதுக்கு மேலே எனக்கு ஃபெயிலியர்ஸ் வரலாம், ஆனால் வந்து அந்த ஃபெயிலியர் வந்து என்னோடய ஜேர்னியை கெடுத்துடக்கூடாது. அதாவது நான் அதை நோக்கி ஓடுற பாத்து எனக்கு பிடிச்ச பாத்தாக இருக்கணும். இப்போ 12th வந்து நான் வந்து படித்ததுன்னா அது வந்து நான் வந்து மார்க் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் படிச்சோம் இல்லையா. மார்க் வாங்கினா விரும்பி வாங்கணும், அப்படியே ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், இதை அப்படியே பிடிச்சி படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் படிக்கல. ஐயோ ஏதாவது பண்ணால் தான் வந்து சொன்னேன் இல்லை 12th பயப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐயோ ஏதாவது பண்ணணும், தோற்றக்கூடாதுன்னு படித்தேன். ஸோ அப்படி படித்து முடித்ததுக்கப்புறம் யோசித்து பார்த்தா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததும் வேஸ்ட்டு, மார்க்கும் வரல. ஸோ இங்கே பாருங்கள், நான் படித்ததுலேயே ஒரு சந்தோஷம் இல்லை, வந்த மார்க்லேயும் சந்தோஷம் இல்லைன்றப்போ அப்போ நான் அந்த முடிவு பண்ணது தான் அந்த ஜேர்னி ப்ராசஸ் எல்லாமே. ஸோ அதே தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்குமே ஒரு டெஸ்டினேஷன் இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் அதை நோக்கி ஓடுற ஜேர்னியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். லைக் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓடுறப்போ நீங்கள் அந்த ஒரு அதாவது யுவர் ஜேர்னி டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணும், அது எல்லாமே பண்ணும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாமல் இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓடுறப்போ. அதாவது லைக் இஃப் யூ என்ஜாய் த ஜேர்னி த டெஸ்டினேஷன் டசன்ட் மேட்டர். நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் கடைசியில் போகலான்னு வைங்களேன், திரும்பி பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஜேர்னி இருக்குது லைக் செரிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ நான் என்னோடய லைஃப்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு லைக் ஒன் ஆஃப் த லைஃப் லெசன் வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபஸ்ட் எபிசோட் லைஃப் லெசன் ஃபீட் தமாஷான்னு போட்டேன். இதுக்கு டைட்டில் ஆமாம் இப்போ தான் ஆக்சுவலி டைட்டில் டிசைட் பண்ணுறேன். லைஃப் லெசன்ஸ் ஃபீட் மை லைஃப் அப்படின்னு போட்டு லைக் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, பட் இப்போ தான் நான் லைக் இந்த எபிசோட்லேயே முடிவு பண்ணி டைட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ டு கம் அப் வித் திஸ் எபிசோட், journey is important than the destination. So make sure you enjoy the journey so that you don't get down when you reach the destination. ஓகே, பீட்டரில் தத்துவம்லாம் சொல்லியாச்சு. ஸோ அடுத்த வாரம் வேறு ஒரு கண்டென்ட்டோட வரோம். அடுத்த வாரம் வந்து இதுவே எனக்கு இந்த வாரம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வருது. அடுத்த வாரம் நான் வர்றப்போ ஒரு யூஜி முடித்த ஒரு பையனை வந்து உங்கள் முன்னாடி நிற்பேன்றதை நான் பெருமையோடு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மீ ஆர் ரித்தீஷ் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். ஓகே, பை பை, டேக் கேர்.